بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم أعوذ بك أن يتخبطني الشيطان عند الموت. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்யும். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் கீழ் மட்டுமே என்றென்றும் உரைத்தாட்டமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக நமக்கு எதிரியாக, மனிதனுக்கு எதிரியாக இறைவன் ஷைத்தானை படைத்திருக்கிறான், இப்லீஸை படைத்திருக்கிறான் என்பதாக இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே மனித வாழ்க்கையில் அவ்வப்போது அவனை வழிகெடுப்பதற்காக, நேரு வழியில் இருந்து அவனை பிறழச் செய்வதற்காக, அவ்வப்போது பாவங்கள் செய்து இறைவனின் முனிவை ஏற்படுத்துவதற்காக ஷைத்தான் அவனால் முடிந்த அனைத்து சேட்டைகளையும் சூழ்ச்சிகளையும் மனிதனிடத்திலே அவ்வப்போது அவன் செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறான் என்பதாக இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறார். உது செய்வதிலிருந்து, தொழுகையிலிருந்து, கொடுக்கல் வாங்குகளிலிருந்து, நல்ல எண்ணங்களிலிருந்து, நல்ல இபாதத்துக்களிலிருந்து, இப்படி மனிதன் எதையெல்லாம் நன்மை என்று செய்து கொண்டிருப்பானோ அது அனைத்திலும் ஷைத்தான் அவனுடைய வஸ்வாசி என்ற அந்த மன ஊசாட்டத்தை மனித உள்ளங்களில் போட்டு மனிதனுடைய இபாதத்தை கெடுத்து மனிதனையும் கெடுத்து நரகம் கொண்டு போய்விட வேண்டும் என்பதிலே அதிகப்படியான ஆர்வம் கொள்கிறான். குர்ஆன் அவனுடைய வஸ்வாசை பற்றி, அவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறார். நமக்கு நல்ல மனனமான சூரா நாஸ், குர்ஆனுடைய லாஸ்ட் இறுதி அத்தியாயம், குழுவல்லாவுடைய குழு பிறப்பின் நாஸ், அந்த சூரா. அந்த சூறாவுல அல்லாஹ் இப்படி சொல்லி முடிக்கிறான், அதாவது மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மனித உள்ளங்களில் சந்தேகத்தை அவ்வப்போது உண்டு பண்ணி அதன் பிறகு அதிலிருந்து மறைந்து கொள்ளும் விஷமிகள் ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு கோருங்கள். ஷைத்தான் அப்பப்ப ஏதேனும் வஸ்வாச ஊசாட்டத்தை நம்ம உள்ளத்துல போடுவான். அந்த ஊசாட்டம் உள்ளத்துல வராம இருக்கணும்னா அப்பப்ப அல்லாஹ்விடத்துல துவா செய்துகிட்டே இருக்கணும். இறைவா, நான் பலகீனமானவன், ஷைத்தான் என்னைய வழிகெடுத்துடலாம், உள்ளத்துல அப்படி இப்படி நிறைய தப்பான எண்ணங்களை, என்னுடைய இபாதத்தை வழிகெடுக்கிற மாதிரி எல்லாம் போடுறானே, இறைவா நீ என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு ஷைத்தானுடைய சூழ்ச்சியில இருந்து அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். வேற எதுவுமே பாதுகாக்க முடியாது, எதுவுமே பாதுகாக்க முடியாது. இது ஆலிம்களுக்கும் பொருந்தும்,
பொதுமக்களுக்கும் பொருந்தும், மார்க்க ஞானங்களை கரைத்து குடித்தவருக்கும் பொருந்தும். அல்லாஹுதான் ஷைத்தானுடைய ஊசாட்டத்தில் இருந்து மனிதர்களை காக்கும் பெரிய சக்தி. அவனுக்கு அடுத்தபடியான சக்தி உலகத்திலேயே இல்லை. இதை நாம உள்வாங்கி வச்சுக்கிட்டு ஷைத்தானுடைய ஊசாட்டுல இருந்து அல்லாஹ்விட்ட அப்பப்போ பாவ மன்னிப்பு தேடணும். குறிப்பா தொழுகை. இந்த தொழுகையினுடைய ஆரம்பம் என்னங்க? ஒதுவுல ஷைத்தான் எவ்வளவு, அதாவது நம்மளுடைய ஒதுவை கெடுக்க, ஒழுவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, பிஸ்மில்லா சொல்லி ஒதுவை ஆரம்பிச்சு ஒதுவை கரெக்டா பண்ணினா, அதன் பிறகு அந்த ஒதுவுடைய துவாவை ஓதினா அவர் விரும்புற வழியில சொர்க்கத்து வாசலுக்குள்ள போயிடலாம். சொர்க்கத்தினுடைய வாசல் எட்டுல நீ எந்த வாசல் விரும்புறியோ அந்த வாசல்ல போகலாம். அப்போ ஒதுவுக்கு அல்லாஹ் எவ்வளவு மரியாதை தரான்னு பாருங்க. ஒது உயர்தரமான இபாதத். அந்த ஒதுவை பத்தி நாம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றார். நஸாயி இப்னு மாஜாவுல நபி மொழிபதிவு செய்யப்பட்டது. யா ரசூலுல்லாஹ் ஒது செய்யறது எப்படி? தொழுகையினுடைய ஆரம்பமே ஒதுதானே, ஒது செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல ஒதுவை முறையா செஞ்சு காட்டினாங்க. எப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் 3 முறை வாய் கொப்பளி கையை போடுறது, வாயை கொப்பளிக்கிறது, மூக்குக்கு தண்ணி விட்டு சுத்தப்படுத்துறது, முகத்தை கழுவுறது, கையை கழுவுறது, மசகு 1 முறை, கால், இதையெல்லாம் சரியா 3 முறை செஞ்சு காட்டினாங்க. மசகு 1 முறை முறையா செஞ்சு காட்டினாங்க. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதல் வுது, இதுதான் முறையான ஒது செய்யற அமைப்பு. ஃபமன் ஜாத அலா ஹாதா, இந்த 3 நான் செஞ்ச இந்த ஒது முறையை விட யார் அதிகப்படுத்துவாரோ ஃபகத் அஸாஅ வ தஅத்தா, அந்த மனிதர் அநீதம் விளைத்து கேடு விளைவித்து விட்டார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒது என்னங்க? 3 முறை தான். எல்லாமும் மசக தவிர, தனதுனுடைய மசக தவிர எல்லாம் 3 முறை தான். நாம இப்படி ஒது செய்யறோமா? முதல்ல நம்மளை யோசிக்கணும். டேப்பை திறந்து கழுவுனாலும் சரி, ஹவுல்ல போய் கை விட்டு கழுவுனாலும் சரி, அல்லது ஒரு கோப்பையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒது செஞ்சாலும் சரி, அல்லது ஆத்துல ஓடுற தண்ணீர ஒது செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி நாம ஒது செய்யணுமா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இந்த மாதிரி ஒது செய்யாம 4 முறையோ 5 முறையோ அல்லது எண்ணிக்கையே இல்லாத மூஞ்சை கழுவிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாயை கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கிறதுனா முடிவு பண்ணிக்க வேண்டியது ஷைத்தான் உள்ள வந்துட்டா அவங்க ஒதுவுக்குள்ளேன்னு அர்த்தம். ஷைத்தான் உங்களுடைய ஒதுவுக்கு உள்ள வந்துட்டா ஒதுவை எல்லா வகையிலும் கெடுக்க முயற்சி பண்றான் அப்படிங்கிறது அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எப்படி ஒது செய்ய கற்றுக் கொடுக்குறாங்க? ஸஅத் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுல ஒரு பெரிய பணக்காரர். அவர் மதீனாவுல ஒரு பெரிய பணக்காரர்ல அவர் ஒரு ஆள். ஸஅத் ரலியல்லாஹு ஒரு முறை ஒது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒது செய்யறத ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, வஹாதா ஸரஃப், என்ன ஸஅத் ஒது செய்யறதுல வீண் விரயமா பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அஃபி உதுஇ இஸ்ராஃபுன், என்ன ஒது செய்யறது கூட வீண் விரயம் இருக்கா? சாப்பாடு, காசு, பணம், அது இதுல வீண் விரயம் அதிகப்படியா செய்யறதுன்னு சொன்னா நியாயம். ஒது செய்யறது இபாதத்து. இபாதத்து இந்த ஒதுவுல கூட வீண் விரயம் இருக்கான்னு அவர் ஆச்சரியமா கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா ஒது செய்யறதுல வீண் விரயம் இருக்கு. ஜாரி, ஓடுற ஆத்துக்கு பக்கத்துல இருந்து, ஆத்தங்கரையில இருந்து நீ ஒது செஞ்சாலும் 3 முறை தான் மூஞ்சியை கழுவணும், 3 முறை தான் நீ கை கழுவணும், 3 முறை தான் வாசமா அந்த காலை கழுவணும், எல்லாமே 3 முறை தான் செய்யணும். 4வது முறை செஞ்சா அந்த ஒதுவுல வீண் வரையும், அந்த ஒதுவுல வீண் வரையத்தை செய்ய சொல்றது ஷைத்தான். இப்லீஸ் உள்ள வந்துட்டான், ஷைத்தான் உள்ள வந்துட்டான் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவுடைய செய்திகளை சொல்லி கொடுக்குறான். இப்படிதான் ஒது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒது செய்யறதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அவன் தான் இந்த மாதிரி தப்பு செய்ய வைப்பான். அதாவது 3, 4 முறை 5 முறை செய்யறது, அல்லது குண்டக்க மண்டக்க மேடைகளை மாத்தி செய்யறது, இந்த மாதிரி ஒரு இதை செய்வான். அவனுக்கு பேரு வலஹான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஏன்னா இப்லீஸ்ங்கிறவன் அங்க தலைமை. அவனுக்கு கீழால நிறைய படைகள் இருக்கு. ஒவ்வொரு படையையும் ஒவ்வொரு வழிகளுக்கு ரெடி பண்ணி வைப்பான். நீ தொழுகையாளையும் கெடுக்கிறவன்,
நீ ஒது செய்யணும்னு கெடுக்கிறவன், நீ புருஷன் முன்னாடி ஒற்றுமையே கெடுக்கிறவன், சமுதாய ஒற்றுமையை நீ கெடுக்கிறவன் அப்படின்னு தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கான். இப்லீஸ் தான் ஹெட், ஷைத்தான்கள் உட்பிரிவு. அவன் தனித்தனியா ஆளை பிரிச்சு வச்சிருக்கான். ரொம்ப டெக்னாலஜியோட வழிகெடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து கியாமத் நாள் வரைக்கும் நம்மளை விட அதிகமான டெக்னாலஜி ஷைத்தான் பயன்படுத்தான். அந்த ஷைத்தான் எந்த வழியில இபாதத்தை கெடுக்கணும்னா பொது விஷயத்துல அவனுக்கு பேரு பகவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவன் அங்கே வழிகெடுப்பான். அப்ப நாம இன்னைக்கு எப்படி ஒளி செய்யறோம்? டேப்பை திறந்து டேப்பு பாட்டுக்கு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு டேங்குக்கு தண்ணி காலியா போனாலும் பாய்க்கு கவலை இல்லை, அவர் பாடு ஒளி செஞ்சுக்கிட்டே இருப்பார். 10 நிமிஷம் ஆனாலும் 5 நிமிஷம் கழுவுறது உடல் உறுப்பே தேர்ந்து போற அளவுக்கு சில பேர் ஒளி செய்யறத பாக்குறமா இல்லையா? ஹவுல்ல பாதி தண்ணி காணா போய் அந்த வாய் உட்கார்ந்தாருனா அப்படின்ற மாதிரி எத்தனை இடங்கள்ல இந்த ஒதுவுல விரயமா அந்த ஒதுவுடைய நன்மை போய் பாவமாயி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒதுவுல அது உங்க வீட்டு தண்ணியா இருந்தாலும் பள்ளிவாசல் தண்ணியா இருந்தாலும் சமம் தான். நம்ம வீட்டு தண்ணி சிக்கனமா இருக்கணும், கரண்ட் பில்லு அப்படி இப்படி, பள்ளிவாசல் தண்ணி தானே அது அடிச்சு விடு பொது தண்ணி அப்படிலாம் கிடையாது. ஒதுவுல நீங்க எங்க ஒது செஞ்சாலும் ஒரே சமநிலை தான். வீட்டுல ஒளி செஞ்சாலும் பள்ளிவாசல ஒளி செஞ்சாலும் எந்த இடத்துல ஒளி செஞ்சாலும் அந்த 3 முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். இதுல ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நன்மை பரிபூரணமா கிடைக்காது. முழுமையான நன்மை கிடைக்க விடாம தடுத்துறான் ஷைத்தானா, அதை தடுக்கிறான். அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல திரும்பிதுல இப்படி ஒரு நபி மொழி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மலக்கு அவர் தான் வஹியை கொண்டுட்டு வர்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு ஒதுச்சு எல்லாத்தையும் அவர் கத்துக் கொடுத்த போது இதையும் சொல்றார். ஒது முடிச்ச பிறகு யா முஹம்மத் இதா தவல்லத, நீங்க ஒளி செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பந்தாலே கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து உங்க மர்ம உறுப்பினுடைய அந்த ஒட்டி இருக்க அந்த துணியில அப்படி லேசா தெளிச்சுக்கோங்க அப்படின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்ன தெரியுங்களா? ஒளி செஞ்சு முடிச்சோடனே உள்ளத்துல போடுவான் ஷைத்தான். நாம இப்பதான் பீஷா போயிட்டு ஒளி செஞ்சோம், திடீர்னு சிறுநீர் நம்ம ட்ரெஸ்ல பட்டிருக்குமோ அப்படின்னு எண்ணத்தை உள்ள போடுவான். சிறுநீர் நம்ம ட்ரெஸ்ல பட்டிருக்குமோ, இது என்ன லேசா ஈரமா இருக்குதே. சில நேரங்கள்ல நம்மளையே அவன் குழப்பி அவருதே நம்ம திறந்து பார்ப்போம், அந்த ட்ரெஸ்ஸ லேசா சொத்து மாதிரி இருக்கு, பட்டுருச்சோ ஒரு முறிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி கெட்ட எண்ணத்தை போடுவான். ஆனா அந்த இடத்துல லேசா ஈரமா இருக்கும், அது எங்கேயும் தண்ணி பட்டு பாய் என்ன நினைச்சுக்குவாரு, சிறுநீர் பட்டுருச்சோன்னு நினைச்சுக்கிறார். அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல வந்துடக்கூடாதுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஒரு அதாவது அழகான வழியை சொல்றாங்க. ஒது செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அப்படி அதுல தெளிச்சுக்கோங்க, அந்த இடத்துல தெளிச்சுக்கோங்க. அப்படி தெளிச்சுக்கிட்டீங்கன்னா ஷைத்தான் வரமாட்டான். இல்ல இது ஈரம், ஒது செஞ்ச ஈரம், நான் தெளிச்ச தண்ணி அப்படின்னா தெளிவு வரும்ல. அப்ப அந்த தெளிவுக்காகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். திருமீதியிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் இப்படிதான் இருந்தாங்க. நாமெல்லாம் கிட்டத்தட்ட 1990க்கு முள்ள உள்ள பெரியவங்க ஒது செஞ்சு முடிச்சுட்டு சும்மா அந்த தண்ணியை லேசா அப்படி ஒரு தெளிச்சுக்குவாங்க. நம்ம ஆளு அதை பார்த்தா என்ன பெருசு தண்ணியெல்லாம் தெரிக்குது ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது குர்ஆன் ஹதீஸ்ன்னு விளங்குறது இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்ததுன்னு விளங்குறது இல்ல. ஏன்னா அங்கேயே அதை கெட்ட எண்ணத்தை உண்டாக்கிட்டான்னா தொழுகை பூரா கெடுத்துருவான். எவ்வளவு பெரிய தொழுகையா இருந்தும் தொழ முடியாது, தொழுகை பூரா கெடுத்துருவான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. குறிப்பா இன்னலில் வுதுஇ ஷைத்தானன் யகால லஹு வலஹான், ஒரு விஷயத்துல ஒரு ஷைத்தான் இருக்கான், அவனுக்கு பேரு வலஹான். ஃபத்தகுல் வஸ்வாஸல் மாஇ, தண்ணீர் விஷயத்துல நீங்க மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். மனக்குழப்பம் அப்படின்னா ஏதேனும் தப்பான எண்ணத்தை போடுறது. ஒது செஞ்சு முடிச்சுட்டு இருந்தோடனே சில பேருக்கு பார்த்தா சரியா காலை கழுவணுமா கையை கழுவணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். சில பேர் மணிக்கணக்கா பாத்ரூம்ல போய் குடிச்சுக்கிட்டே இருப்பான். கேட்டா சுத்தம்னு ஒரே வாரத்துல முடிச்சிருவான். ஒரு 2 பக்கெட்டு 3 பக்கெட்டுன்னா பரவாயில்ல, தேங்கிறதுக்கு பாதியை காலி பண்ணிடுற அளவுக்கு எத்தனை பேர் குடிக்கிறோம் நம்மள இருக்காங்க. கேட்டா நான் ரொம்ப சுத்தம்ங்க, மற்றவங்கள நாத்தம் பிடிச்சா தெரியலாம், நீ மட்டும் அவ்வளவு சுத்தம். இதுக்கு பேரு சுத்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதுக்கு பேரு வஸ்வாஸ். வஸ்வாஸ் மன குழப்பத்தை உள்ளத்துல போடுறான்னு அர்த்தம் ஷைத்தான்.
நிறைய தண்ணீரை குளிச்சாதான் சுத்தம்னு யாரெல்லாம் நினைப்பாங்களோ அவங்க எல்லாம் வசுவாசி என்ற சைத்தானுடைய பிடிக்குள் ஆளான மனநோயாளி அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அவர் ஒரு வகையான மனநோயாளி, எதிரையுமே திருப்தி அடைய மாட்டார். தெருவழியால் நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது தண்ணி தெரிச்சிருச்சா அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறது, அல்லது அதை போட்டு கசக்குன்னு கசக்கி எடுக்கிறது, செருப்புல கொஞ்ச நேரம் போட்டுட்டா, ட்ரெஸ்ல போட்டுட்டா, தொப்பில ஏதாவது ஆயிட்டா, அதுக்கு அவ்வளவு மெனக்கிடுறது. ஒரு கப்பு தண்ணியில சரி பண்ணலாம், அவர் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்குவாரு சுத்தங்கிற பேர்ல. அப்படின்னா அவரு சைத்தான் பிடிக்குள் இருக்கிறாருன்னு அர்த்தம். சைத்தான் அவருடைய உள்ளத்துல மன ஊசாட்டத்தை போட்டு அவரை பாவம் செய்ய வைக்கிறான்னு அர்த்தம். இதை மார்க்க ரொம்ப தெளிவா அழகான முறையில இது எல்லாம் கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது. காரணம் இதுல எல்லாத்துலயும் வீண்பறையும் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப மதிப்பான அல்லாஹ் கொடுத்த நியமத்து எதுன்னு கேட்டா உண்மையாகவே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தண்ணீர் தான். உலகத்திலேயே அதற்கு மதிப்பு வேற எதுவும் இல்லை, மாற்று கிடையாது. தண்ணீருக்கு மாற்று கிடையாது. சாப்பாடு அரிசி இல்லாட்டி கோதுமை இல்லாட்டி பழங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு மனுஷன் உசுறு வாழலாம் இல்லையா? கார்ல தான் முடியாட்டி பைக்ல போலாம், பைக் முடியாட்டி சைக்கிள்ல போகலாம், சைக்கிள் இல்லாட்டி நடந்து போகலாம், நடக்க முடியாட்டி தவந்து கூட போகலாம். இப்படி ஒரு மாற்று வழி இருக்கு. பெரிய வீடு இல்லாட்டி குடிசையில வாழலாம், தெருவில் வாழ்ந்துருக்கலாம், மாற்று வழி இருக்கு. கொஞ்சம் யோசிக்கிறேன், தண்ணீர் இல்லாட்டி மாற்று வழி உண்டா? தண்ணி இல்லைன்னா நாம உசுறு வாழ முடியுமா? சமைக்கவோ, பண்டம் பாத்திரங்களோ, வீடு வாசல் சுத்தப்படுத்த, குளிக்க, எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். தண்ணிக்கு மாற்று உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒண்ணு நல்லா அமைக்கிற அப்போ பெரிய நியமத்து என்னங்க? தண்ணி. அந்த தண்ணீரை வீண்வரையில் செய்வது பாவமா இல்லையா? குளிக்கிற நேரமா இருக்கட்டும், உதச்சிற நேரமா இருக்கட்டும், கையாளு மூஞ்சி கழுவுற நேரமா இருக்கட்டும், எந்த நேரமா இருந்தாலும் ஒதுவுல எல்லை மீறினா அது பாவம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்குறான். தாபிஈன்கள்ல மூத்தவர் அல்லாமா இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ், அவரே வசுவாசுக்கு அடிமையாகிதான் இருந்தார். மிகப்பெரிய மார்க்க மேலை, மிகப்பெரிய தாபிஈன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு அடுத்து சஹாபாக்கள் அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர். பல சஹாபாக்களை பார்த்திருக்கிறார், அவங்கள்ட்ட ஹதீசுகளை, குர்ஆன் ஞானங்கள் எல்லாம் கத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் சிறப்பான வரலாற்றுக்குரியவராக இருந்தாலும் கூட அவர் ஒரு வஸ்வாசி உள்ளவர் என்பதாக மிக தெளிவான ஆதாரத்தோடு இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சீராவிலே பதிவு செய்திருக்கிறார். எந்த அளவுன்னு கேட்டா, தபகாத் இப்னு சஅதுல இப்படி ஒரு செய்தி வருது. அவர் ஒரு முறை காடு கழுவுவாராம். கழுவ கொஞ்சோண்டு காடு முட்டி வரைக்கும் கழுவுவாராம். மணிக்கணக்கான நேரம் எடுத்துக்குவாராம் காடு கழுவுறாங்க. சுத்தமாயிருச்சா அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல தினந்தோறும் குளிக்கிற பழக்கம் இல்லை. அப்ப தண்ணி பஞ்சம். அந்த அரபு உலகத்துல கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடுதான். இன்னைக்கும் கூட தண்ணி தட்டுப்பாடுதான். கடற் தண்ணீரை மாத்திக்கிறதுனால அரபு நாட்டுல கொஞ்சம் தண்ணி கிடைக்குது, இல்லைன்னா இன்னைக்கும் தட்டுப்பாடுதான். அப்ப அந்த தட்டுப்பாடு உள்ள காலத்துல, ஏன் ரசூலுல்லாஹ் காலத்துல கூட தினந்தோறும் குளிக்கிற பழக்கம் இல்லை. சஹாபாக்களுக்கு தினந்தோறும் குளிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் தினந்தோறும் குளிப்பாங்களாம். தினந்தோறும். என்னன்னு கேட்டா, அவருக்கு வஸ்வாஸ். சுத்தமா இருக்கிறோமா, ட்ரெஸ் சுத்தமா இருக்கா, சிறுநீர் படாம இருக்கா, வேர்வை நாட்டம் இல்லாம இருக்கா அப்படின்னு தினந்தோறும் குளிக்கிற பழக்கம் எதுக்கு அவருக்கு வந்துச்சுன்னு கேட்டா, வஸ்வாசால் தான் அவர் தினந்தோறும் குளிப்பார் என்று அவரை சுற்றி இருந்தவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். எதை செஞ்சாலும் நீண்ட நேரம் செய்வார். வஸ்வாசல செஞ்சிட்டோமா, தப்பாயிருச்சா, அப்படியா இப்படியான்னு சுத்த விஷயத்துல. எந்த அளவுன்னு கேட்டா, இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுடைய சகோதரி ஹப்ஸா ரஹிமஹுல்லாஹ் மௌத்தாயிட்டான். இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய உடன் பிறந்த சகோதரி ஹப்ஸா அம்மா மௌத்தாயிட்டான். மௌத்தானோடனே ஜனாசா பள்ளிவாசலுக்கு தொலை வைக்க வந்துருச்சு. அப்போ ஹசன் ரலியல்லாஹு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, ஏப்பா இந்த அம்மாவுடைய சகோதரர் இப்னு சீரீன் எங்கப்பா, எங்க காணாவரு, அவரை கூப்பிடு, அவர் தான் தொலை வைக்கணும். வீட்டுடைய உரிமையாளர் அவர் தானே, அவர் தானே சொந்தம், அவர் தான் தொலை வைக்கணும், நீ அவரை கூப்பிடு, அவர் எங்கன்னு கேட்டாங்க. இப்ப மக்கள் சொன்னாங்க, அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவரா தொலை வைக்கிறதுக்காக ஒளிச்சு போயிருக்காரு, சொட்டு சொட்டா விட்டு உறுப்பை தேய்ச்சு கழுவிக்கிட்டு இருக்க. ஒதுச்சிருக்கு சொட்டு சொட்டா விட்டு தண்ணிய தேய்ச்சு கழுவுறாரு. அதாபுன் அலா நஃப்ஸிஹி வலா அஹ்லிஹி. இந்த மாதிரி அவர் செய்யறதுனால அவருக்கும் நோவினை பண்ணிக்கிறாரு, அவங்க குடும்பத்தாருக்கும் நோவினை பண்றாரு. அவர் மொது செஞ்சு வர்றதுக்குள்ள பல ஜனாசாவை தொலை வச்சிடலாம்.
அவர் இப்போதைக்கு வர மாட்டார், ஒடிச்சிய உட்கார்ந்துட்டாரு மனுஷன். அவர் எப்ப வர்றாருன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, மணிவாறு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மக்கள் அவருடைய வஸ்வாச பத்தி சொன்னாங்க அப்படின்னு இமாம் தஹபீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இங்க கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டா, மிகப்பெரிய மேதையே வசுவாசம் இருந்தாரு. நம்ம இருந்தா என்ன அப்படி விளங்கிக்கப்படாது. மிகப்பெரிய மேதையே அப்படித்தான் ஆட்பட்டு இருந்தாரு. சைத்தானுடைய அந்த வசுவாசல மாட்டிக்கிட்டாரு. நம்ம எல்லாம் என்ன அப்படி அல்ல. அவரிலிருந்து நமக்கான பாடம் இது போல ஆயிடக்கூடாது. இன்னைக்கு நம்பாலும் பல பேர் அப்படித்தான். ஒதுச்சேர்றதுக்கு எவ்வளவு நேரங்க? 1 நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம். அணியர்களிலான்னு சொல்லுவாங்க, நீ ஒதுவை வாலிபரை போல் செய், தொழுகையை கிழவனை போல் தொழு. எப்படி? ஒது செய்வதை வாலிபரை போல வேகமா முடிச்சுக்கணும். ஆனால் தொழுவதை ஒரு கிழவனை போல, ஒரு முதியோரை போல தொழுகையை மெதுவா செய்யணும். நம்ம ஆளுங்க பார்த்தா தொழுகையும் ஸ்பீடு, அதே மாதிரி ஒதுவும் ஸ்பீடு, எல்லாமே ஸ்பீடு, வாழ்க்கையும் ஸ்பீடாவே முடிஞ்சிருது. எதுல ஸ்பீடு இருக்கணும், எதுல ஸ்லோ இருக்கணும் இது தெரியணுமா இல்லையா? குறிப்பா ஒதுவுல ஸ்பீடு வேணும். வேகமா போகணும், கொஞ்சமா தண்ணீர் திருப்பணும், அளவா கரெக்டா ஒழிச்சுட்டு வேகமா வந்துடணும். 3 முறை உறுப்புகளை கழுவணும். குளிக்கிறதும் அதே போலதான். வேற எந்த காரியத்திற்கு அது ஒரு பண்டம் பாத்திரம் கழுவணும்னு வைங்களேன், அதுக்கு கூட அளவோட தான் கழுவணும். சோப்பை போட்டு பாத்திரத்துல தேயின்னு தேய்ச்சு அந்த பாத்திரமே தேய்ஞ்சு போற அளவுக்கு நம்ம பொம்பளைங்க பல பேர் அப்படி இருக்கிறாங்க. பண்டம் பாத்திரம் கழுவுறதுக்கு இருக்கிற சோப்பை போடு, இருக்கிற லிக்யூட போடு, அதை போடு, இதை போடு, கடுமையான அந்த தண்ணீர் செலவழிப்பு. இது எல்லாமே வஸ்வாசம். துணிமணி துவைக்கிறது அப்படிதான். சில பேர் உட்கார்ந்தா தேப்பான் அல்லாஹு அக்பர், துணியை டாரா கிழிஞ்சிரும். காஸ்ட்லியான துணி, நல்ல தெளிவான துணி கிழிஞ்சிரும். கேட்டா சுத்தம் ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறது. அப்போ ஆடையாக இருக்கட்டும், பாத்திரங்களா இருக்கட்டும், ஒதுவா இருக்கட்டும், குளியலாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதில் ஒரு அளவு வேண்டும். அளவை தாண்டி அதை நாம் மீறும் பொழுது அங்கே சைத்தான் வந்தாச்சு, வசுவாசுக்கு இவர் ஆளாயாச்சு. வசுவாசுங்கிறது சாதாரணமானதல்ல, அவனை தப்பான வழிக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது புகாரியிலும் முஸ்லிமிலும் நபி பதிவு செய்யப்பட்டது, ஒவ்வொரு வக்து இது நடக்குதான். வாங்க சொல்லும் பொழுது ஷைத்தான் காத்தை விட்டு வேகமா ஓடிடுவானா. பாங்கு காதல விழுந்துடக்கூடாது, ரொம்ப தூரத்துக்கு ஓடிடுவானா. ஓடி முடிஞ்சு பாங்கு சொல்லியாச்சு உடனே வேகமா பள்ளிக்குள்ள வந்துருவான். பள்ளிக்குள்ள வந்து தொழுகிறார பூரா தொந்தரவு பண்ணுவான். மீண்டும் இக்காமத்து சொல்லுவாங்கல்ல, சொல்லும் போது ஓடிடுவான். அதே மாதிரியே இக்காமத்து முடிஞ்ச உடனே நேரா பள்ளிக்குள்ள வந்துருவான். பள்ளிக்குள்ள வந்து தக்பீர் கட்டுறமா இல்லையா, இமாமா இருந்தாலும் சரி, மாமுமா இருந்தாலும் சரி, எல்லாருடையும் வந்துருவான். வந்து என்ன சொல்லுவான், முது குறுக்கதா அப்படின்னு சொல்லுவான். ஏப்பா இதை நினைச்சு பாரு, அதை விட்டுட்டையே, அதை வாங்கலையே, இது அப்படி செய்யலையே, இது இப்படி செய்யலையே அப்படின்ட்டு வந்தது போனது தேவையில்லாத எல்லாத்தையும் நினைவுபடுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்றாங்க, நீ மறந்து போனது எல்லாம் இப்ப வந்துருங்கிறாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா அன்னைக்கு போன வருஷம் போன மாசம் சண்டை பிடிச்சது, வாங்கினது, வச்சது, போனது எல்லாம் எங்க வந்துடும், கரெக்டா தொழுகையில கொண்டாந்து நின்ற உடனே சைத்தான் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? அதோட உச்சகட்டம் லா எதிரிக்கம் சொல்லா. எத்தனை ரக்காயத்து தொழுதும் அவருக்கு மறந்து வேணும். 3 தொழுதமா, 2 தொழுதமா, 4ஆ, சலாந்து கொடுக்கணுமா வேணாமா, அத்தியாயத்து ஓதணுமா ஓதலையா, லம்சூரா ஓதலையா, 3 முறை தான் தஸ்பீஹ் ஓதணுமா, அல்லது ஒரு முறையோட எந்திரிச்சிட்டோமா, இது எல்லாம் என்ன வந்துடும், அதான் உங்களுடைய ஃபைனலுக்கு வந்துருவோம். உன் தொழுகை எத்தனை ரக்காயத்து தொழுதைங்கிறது கூட உனக்கு தெரியாத அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டு லாஸ்டா சஜிதா சபை செஞ்சியான்னு பண்ணுவோம். அந்த சஜிதா சபை கூட மறந்து வந்துருக்கு சில நேரங்கள்ல. செய்யுமா வேண்டாமா, செஞ்சுட்டோமா, எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்குதான் பாருங்க. ஓர்மையோட தொழுதாதான் அல்லாட்ட மரியாதை, அல்லாட்ட மதிப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவன் தொழுகை சீராக தொழுதானேயானால் நாளை மறுமை நாளுடைய கபூர்ல இருந்து மஹ்ஷர் வரைக்கும் தொழுகை அவனை சொல்ல கூட்டிட்டு போயிடும். தொழுகைக்கு ஒரு உருவம் அல்லாஹ் தருவான். அழகான அமைப்புல அது வரும். அழகாய் தொழுது இருந்தால் அந்த தொழுகை கபூர்ல வெளிச்சத்தை தரும், நாளைக்கு சொர்க்கம் வரைக்கும் கூட்டிட்டு போயிடும். ஆனா அந்த தொழுகையை நாசப்படுத்துறதுக்கு தான் ஷைத்தான் உள்ளவே வருவான். உள்ளவே வந்து எல்லாத்தையும் நினைவுபடுத்துவான். அது அல்லாம சில பேர் மண்டை சுரியறது, கம்பு கூட்ட சுரியறது, காலை சுரியறது, இது பூரா சொரியறத பூரா எங்க கொண்டாடுவான், தொழுகைக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருப்பாரு, பாய் உட்கார்ந்து இருப்பாரு. தொழுக ஆரம்பிச்சோட இங்க சுரியறது, அங்க சுரியறது, இதெல்லாம் என்னன்னா அவர் கவனத்தை திருப்பணும்.
அவர் கவனத்தை திருப்பி இந்த தொழுகையை வச்சு நீ சொர்க்கம் போற நாசமாக்குறேன் அப்படின்னு ஷைத்தான் உள்ள வந்து அதுக்கு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருவோம். அதனாலதான் தொழுகைக்கு வரும்போது அறக்க பறக்க வரக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. அதனாலதான் பர்லுக்கு முன்னாடி சுண்ணத்தையே மார்க்கம் வச்சிருக்குன்னு பாருங்களேன். பர்ல காப்பாத்துறதுக்கு தான் சுண்ணத்து. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளு சுண்ணத்தே தொழுவது இல்ல, பர்லும் காணாம போயிடும். பர்லு சரியா இருக்கணும்னா முன்னாடியே வந்து சுண்ணத்து தொழுதுட்டு உட்கார்ந்து இருந்தா மனசு ஆசுவாசப்படுத்தி எந்த இதுவும் இல்லாம டென்ஷன் இல்லாம உட்காருக்கும் பொழுது அது கரெக்டா அந்த தொழுகை சரியா அமையும். அங்கிருந்து கட்ட கட்ட கட்டன்னு வர வேண்டியது எத்தனை ரெக்காய்க்கு இமாம் போய்கிட்டு இருக்குன்னு கூட தெரியறதில்ல. அதோட முடிச்சுட்டு அதோட எந்திரிச்சு போயிட்டா அந்த தொழுகையில என்ன உயிரோட்டம் இருக்கும்? அப்ப தொழுகை வீணா போயிருமா இல்லையா? ஷைத்தான் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அந்த தொழுகையாளி தான் அவனுக்கு வேணும். தொழுகையில கவனம் இல்லாத தொழுகையாளியத்தான் அவனுக்கு வேணும். அல்லாவே கண்டிக்கிறான், கவனம் இல்லாத தொழுகையாளிக்கு நரகம் தான் கூலி. அப்ப தொழுகையில கவனம் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரியே சில நேரங்கள்ல ஷைத்தான் தப்பான எண்ணத்தை போடுவான், அருவருப்பான எண்ணங்களை போடுவான். நினைக்கவே முடியாது அப்படி ஒரு எண்ணங்கள் தான் வரும். அசிங்கமான, அதாவது உலக விஷயத்துல, மர்ம விஷயத்துல, ஏன் ரசூலுல்லாஹ் விஷயத்துல, மார்க்கத்தின் விஷயத்துல, கட்டிய மனைவி விஷயத்துல, பெற்றோர்கள் விஷயத்துல, பெற்ற குழந்தைகள் விஷயத்துல கூட அருவருப்பான எண்ணங்கள் எல்லாம் அப்பப்ப உள்ள போடுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சொல்றாரு, அப்பப்ப ஷைத்தான் உள்ளத்துல எண்ணத்தை தப்பா போடுறான். அந்த 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 தப்பான எண்ணத்தை சொல்றது கரிக்கட்டையை விட மோசமானது. அவ்வளவு மோசமான எண்ணங்களை போடுறான்னு நாங்க என்ன செய்ய? அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸின் அடிப்படையில ஒரு துஆவை அப்பதான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு தப்பான எண்ணம் உனக்காகவோ உன் குடும்பத்திற்கு எதிராகவோ மார்க்கத்துக்கு எதிராகவோ எண்ணத்தை உள்ளத்துல விழுந்துச்சுன்னு சொன்னா ஷைத்தான் தான் போடுறான்னு முதல்ல விளங்கு. அதுக்கு இப்படி நீ துஆ ஓது, ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வல் ஸாஹிர் வல் பாத்தின் வஹு அலா குல்லி ஷைஇன் அலீம். இந்த துஆவை ஓதிட்டேனா அந்த எண்ணத்துல இருந்து நீ அவ்வப்போது விடுபடுவாய். அப்ப இந்த மாதிரி சில திக்ருகள் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதுனால அந்த திக்ரெல்லாம் மனப்பாடம் பண்ணி நாம அந்த திக்ருகளை அப்பப்போ ஓதும் பொழுது ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடலாம். சில நேரங்கள உச்சகட்டமான வசுவாசம் என்ன தெரியுங்களா? ஈமானையே பிடிக்கிட்டு விடுவான். காலத்துக்கும் பாய் முஸ்லீமா இருப்பாரு, தொழுவாரு, ஹஜ்ஜு, உம்ரா, தானம், தர்மம் எல்லாம் இருக்கும். ஆனா பார்த்தா அல்ல அவன் வந்து ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு உருவி விட்டுருவான். ஈமான் மோசமான இது நிலை. எந்த அளவுன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்றான். புகாரியில அபூ தாவூத் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷைத்தான் உங்கள்கிட்ட வந்தாங்கிறது மாதிரி அடையாளம் மன் ஹலக ஹாதா அப்படின்னு சொல்லுவான். எப்ப இது யாரு படைச்சா? இந்த ஃபேன் அழகா இருக்க, இந்த கம்பெனி எங்க அப்படிமா, இந்த பில்டிங் யாரு கட்டுனா, இது அழகா இருக்கு, இது யாரு கட்டுனது, அதை யாரு படைச்சா, இது யாரு படைச்சா, உன்னை யாரு படைச்சா, மத்தாவை யாரு படைச்சா, இப்படி சொல்லிக்கிட்டே வருவான். மன் ஹலக ஹாதா சொல்லிக்கிட்டே வந்து அங்க வந்துருவான். ஒன்னாத்திரி எப்படி மன் ஹலக ரப்புக, உன்னுடைய இறைவனை படைத்தது யார் அப்படின்னு உள்ளத்துல போடுவான். எப்படி மன் ஹலக ரப்புக, உன் இறைவன், நீ அல்ல அல்லன்னு சொல்றப்பா, எல்லாத்தையும் அல்லா படைச்சாப்பா, அல்லா படைச்சது யார் அப்படின்னு உள்ளத்துல போடுவான். அசால்ட்டா வந்து நிற்பான். அது வந்து ஈமானுக்கு எதிரான எண்ணம். அதை வந்துட்டோம்னா நாம அவன் இருந்து தப்ப முடியாது, அதெல்லாம் வாதம் பண்ண முடியாது. எப்ப இதையெல்லாம் படைச்சா அல்லா, அது கரெக்ட், நியாயம், நீதி, நேர்மை. அல்லாவை படைச்சது யார் அப்படின்னு போடுவான். அப்பதான் பெருமானார் சொல்றாங்க, அந்த எண்ணம் வந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். வேற எதுவும் செய்ய முடியாது, அவன் வாதம் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இமாம் அபூ தாவூத் இந்த நூல்ல பதிவு செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட உதவி தேடுறதுனா என்ன? குல்ஹுவல்லா சூராவை ஓது. குல்ஹுவல்லா சூரா ஓதிட்டா அந்த எண்ணம் உள்ளத்துல வராம ஷைத்தான் ஓடிடுவான். அதனாலதான் குல்ஹுவல்லா சூராவை நாம அவ்வப்போது நிறைய ஓதணும். இதை படைச்சது, அதை படைச்சது, அல்லாஹ் படைச்சது கேட்டு அதுக்கு பதில் சொன்னா என்னங்க வருது? அவர் ஈமானா இருக்க மாட்டார், ஈமான்ல இருக்க மாட்டார், முஸ்லீம்ல இருக்க மாட்டார். அல்லாஹ்வை யாரும் படைக்கல, அவனும் யாரும் எந்த பிள்ளையும் பெற்றுக்கல, அவனை படைச்ச காயில அப்படி இல்ல. இதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. ஆனா அங்க தகர்க்க வந்து நிக்கிறான், வேற வழியே கிடையாது. குல்ஹுவல்லா சூரா ஓதிட வேண்டியது, ஓதுனா மேப்படியாம போயிருவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால் அவ்வப்போது இந்த நாவுகள் சூரத்து இஹ்லாஸை ஓதி பழகி இருக்க வேண்டும். சூரா இஹ்லாஸ நிறைய ஓதிக்கிட்டே இருந்தா இந்த பலன் நமக்கு கிடைக்கும். அவன் வராம நம்மளுக்கு தற்காக்கப்படும். அப்ப சூரா இஹ்லாஸ் ஜும்மா தொழுகைக்கு வர்றோம்,
ஏதேனும் ஒரு திக்ரு ஓதுறதை விட குரான் ஓதலாம் இல்லையா, நன்மை கூட. அது இஹ்லாஸ் சூறாவா இருக்கட்டுமே, வரும்பொழுது இஹ்லாஸ ஓதிக்கிட்டே இருப்போம், போகும்போது இஹ்லாஸ ஓதிக்கிட்டே போவோம். சின்ன சின்ன வேலையில ஈடுபடும் பொழுது அந்த சூறா இஹ்லாஸ ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது இது மாதிரி சூழல் வராது அப்படின்றான். இது போல சூழல் வராம எல்லாம் நம்மள பாதுகாப்போம். அபூதாவுதுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு துஆ செஞ்சிருக்கிறாங்க. இப்படி வருது, அல்லாஹும்ம அஊது பிக்க அய்யதுஹத்தபனி மினல் ஷைத்தான் இன்டல் மௌத் அப்படின்னு ஒரு வார்த்தை. இறைவா, மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விடுவதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பல தொழுகையாளி பல முஸ்லிம்கள் அவர்கள் ஈமான் பிடுங்கும் இடம் எது தெரியுமா? மரண நேரம் அப்படிங்கிறான். மரண நேரம் வாழ்நாள் முழுக்க தொழுதிருப்பார், வாழ்நாள் முழுக்க ஜக்காத்து விட்டிருக்க மாட்டார், நிறைய இபாதத்துகள் பண்ணியிருப்பார், அதுல இஹ்லாஸ் இருக்கா இல்லையா இரண்டாம் பட்சம், நிறைய செஞ்சிருப்பார். ஆனால் அவருடைய இறுதி நேரம் ஈமான் பிடுங்கப்பட்டவராக காஃபீராக மரணம் அடைவார் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இந்த எச்சரிக்கை சொல்கிறார். இது நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. வரலாற்றில் எப்படி ஒரு செய்தி உண்டு, அபா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்க மேதை, மார்க்க ஞானங்களை கரைத்து குடித்தவர். அப்படிப்பட்டவரை மௌத்துடைய அந்த நேரத்துல இருக்கார், இறுதி நோய் மௌத்து நோய் வந்துருச்சு, படுத்திருக்கிறாரு. மக்கள் எல்லாம் வந்து நல விசாரிச்சுட்டு போறாங்க. அவருடைய நெருக்கமான ஒரு நண்பர் வர்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர் மௌத்தாயிருவாருங்கிற உறுதி நிலை வந்த பிறகு அவருக்கு பக்கத்துல வந்து சொல்லி கொடுக்குறாரு கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமாவை சொல்லும் பொழுது இவர் முகத்தை இப்படி திரும்பிக்கிறார். வலது பக்கம் வந்து சொன்னா இடது பக்கம் முகத்தை திருப்புறார். அவர் விடுற மாதிரி இல்ல, அந்த பக்கத்துல வந்து இடது பக்கத்துல உட்காந்து களிமா சொல்றாரு, இவர் வலது பக்கத்துல முகத்தை திருப்புறார். என்னப்பா களிமா சொல்லி கொடுக்குறோம், காலம் முழுக்க அல்லாஹ் ரசூலுன்னு சொல்லி மக்களுக்கு போதிச்சவரும் மார்க்க அறிஞரு, களிமா சொன்னா முகத்தை திருப்புறாரே அப்படின்னு ஒரு கவலை. அவர் விடுற மாதிரி இல்ல, மூணாவது முறையும் களிமா சொல்லி கொடுத்தார். களிமா சொல்லி கொடுத்த பொழுது அப்பதான் அவருடைய வாயை மட்டும் திறந்து சொல்றாரு, சொல்ல முடியாதுன்ற களிமாவை கேட்டுட்டு சொல்ல முடியாதுன்ற. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிக்கிறார். அப்பா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் கண் விழிச்சு அப்ப கேட்கிறார் மெதுவா தன்னுடைய குரல்ல, யாரையாவது எனக்கு எதையும் சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப அவர் நண்பர் சொல்றாரு, ஆமா நான் உனக்கு களிமா சொல்லி கொடுத்தேன், நீ இந்த பக்கத்துல முகத்தை திருப்புற, திரும்ப இங்கிட்ட வந்து களிமா சொல்லி கொடுத்தேன், நீ அந்த பக்கத்துல முகத்தை திருப்புற, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, மூணாவது களிமா சொல்லி கொடுத்தேன், சொல்ல மாட்டேன்னு சொல்றியப்பா, நீ எவ்வளவு பெரிய மார்க்க அறிவு உள்ள மனுஷன், நீ அப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவர் மெல்லிய குரல்ல சொல்றாரு, இல்ல இல்ல அப்படி நினைக்காத, நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். அந்த நேரத்துல இப்லீஸ் ஒரு ஜாடியில தண்ணி கொண்டு வந்து கொடுத்து, உனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அபா ஜக்கரியா, இதுல தண்ணி இருக்குப்பா, குழு தண்ணி இருக்கு, கொஞ்சம் தரவா குடிச்சுக்கிறியான்னு கேட்டான். இந்த பக்கத்துல வந்து அது இப்லீஸ்ங்கிற ரப்பு என் உள்ளத்துல ஒரு சொன்னதுனால நான் அவனை விட்டு முகத்தை இப்படி திருப்பணும்பா, நீ சொன்னதெல்லாம் என் காதுல விழுகல, ஏதோ சொன்னங்கிற தெரியுது, நான் அதுக்கெல்லாம் மறுத்து சொல்லல. அப்புறம் நீ இந்த பக்கமும் அந்த களிமா சொன்னேன்னு சொல்ற, ஆனா இப்லீஸும் அந்த பக்கம் வந்தான். இப்லீஸும் அந்த பக்கம் வந்து, பா ஜக்கரியா, சக்கராத்து நிலைமையில ரொம்ப வேதனையா இருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, அந்த வேதனை உனக்கு நீக்கணும்னா ஒரு வார்த்தை சொல்லுப்பா, நீங்கி போயிரும். என்னன்னு கேட்டா, ஈசா நபி அல்லாவின் மகன் சொல்லிட்டேன்னா அந்த வேதனை சரியாயிரும் தான். அப்பயும் எனக்கு தெரியுது இவன் ஷைத்தான் தான் இந்த மாதிரி சொல்றான்னு நான் அங்க இருந்து முகத்தை திருப்பினேன். மீண்டும் ஷைத்தான் வந்தான், அப்பா சக்கரியா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மௌத்தா போயிடுவேன், உனக்கு சொர்க்கம் வேணுமா இல்லையா? அப்ப சொர்க்கம் வேணும்னா அல்லாஹ் ஒருவன் இல்லைன்னு சொல்லு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் தான். அல்லாஹ் என் உள்ளத்துல போட்டான், இதுவும் ஷைத்தானோட வேலை, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இது எல்லாம் இப்லீஸுக்கு சொன்ன வார்த்தையப்பா. இதை நான் கேட்ட பிறகு அவன் முடிவு பண்ணிட்டான், அபா ஜக்கரியாவை வெளியெடுக்க முடியாது, அவன் கொண்டு வந்த தண்ணியை போட்டு உடைச்சிட்டு ஓடுறான் பாரு அப்படின்னு அபா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு, இப்ப சொல்லுண்டாங்க களிமா சொல்லி கொடுக்கப்பட்டதை களிமா சொன்னார்கள். அந்த இடத்திலேயும் மரணமடைந்தார். வரலாற்று நூலிலே இப்படி எழுதுகிறார்கள், அதாவது இதுபோல் ஒவ்வொருவருடைய வாழ்நாளில் நடக்க போகிறது. அவருடைய சக்கராத்து நிலைமை இருக்கும் பொழுது நிச்சயமாக ஷைத்தான் வருவான், இப்லீஸ் வருவான், பலிகெடுக்க முயற்சி பண்ணுவான். அப்போது அதில் பல பேர் சிக்கிக் கொள்கிறார்கள், பல பேர் சிக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். மிகப்பெரிய மோசமான நிலை. இதை யூகம் பண்ணிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதாவது இந்த துஆவை வாழ்க்கையில நிறைய ஓதி வந்தா இந்த பரிதாப நிலை வராது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக ஐயதகப்பத்னி மினஷ் ஷைத்தான் இன்டல் மௌத்
இறைவா மவுத்து நேரத்தின் ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அபூ தாவூதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி நாம போதும். இறைவா வாழ்நாள் முழுக்க நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தானம் தருவோம், எல்லாம் செய்கிறேன். ஆனா அந்த லாஸ்ட் நேரம் அவன் வந்துட்டானா அவன் இருந்து என்னாலெல்லாம் தப்ப முடியாது, நீ அதுக்கு உதவி செய்தாலே தவிர வேற வழியே கிடையாது. அல்லாதான் கருணை நம்ம மேல காட்டணும், அவனுடைய ஆளுமை நம் மீது விழாமல் பாதுகாக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த வஸ்வாஸ் வராம இருக்கணும்னா வாழ்நாள் முழுக்க இது மாதிரி துவாக்களை மனப்பாடம் பண்ணி வரணும். நம்ம பல வருடமாக தொழுகிறோம். எத்தனை பேருக்கு இந்த முக்கியமான துவா தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த முக்கியமான துவா தெரியும்? அதுக்கு பல பேருக்கு அதனுடைய அதை சிந்திக்கிற கூட நேரம் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறானே, இதுக்கு தேவையான ஒரு துவா. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. இறைவா எனக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு நான் வழிகட்டு போவதை விட்டு இறைவா என்னை பாதுகாப்பாயாக, என் உள்ளத்தை திருப்பி விடாமல் நீ என்னை பாதுகாப்பாயாக. இந்த துவா குர்ஆன்லயே இருக்கு. இந்த துவா குர்ஆன்லயே இருக்கு. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதெல்லாம் பாடம் பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா? நம்ம எவ்வளவு செய்தியை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், எத்தனை பேருடைய டெலிபோன் நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், எத்தனை பாட்டுக்கள் நமக்கு பிடித்த ரசிகர். அவரை அந்த நடிகரை சொன்னவனே அப்படியே பாட்டு பிடிக்கிறார், கேட்பிக்கார் மாதிரி கட 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 பாட்டு வருது. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே எழுதவனே மறந்துருப்பான், பாய் மறக்க மாட்டார், மியூசிக் போட்டவனே மறந்துருப்பான், இவரும் மறக்க மாட்டார். அந்த தீர்வு முதல் கொண்டோம். அந்த அளவுக்கு பாடல்களை மனப்பாடம் பண்ணியவர்கள் உண்டு. எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களை நம் உள்ளங்களில மனப்பாடமாக வைத்திருக்கிறோம். இந்த ரெண்டு துவா முக்கியமா இல்லையா? குர்ஆன்ல இருக்க துவா, ஹதீஸ்ல இருக்க துவா. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி நாமளும் போதும், நம்ம பிள்ளைகளுக்கும் கத்துக் கொடுக்கணும், நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். இதையெல்லாம் கத்து வச்சிருந்தாதான் குறிப்பிட்ட அந்த நேரத்துல ரப்பு நம்ம பாதுகாப்பான். அப்ப வஸ்வாசுங்கிறது சாதாரணமானதல்ல, அது மிகப்பெரிய மோசமானது. பல பேர் என்ன நினைப்பானா, நான் வஸ்வாசு இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் ஷைத்தானுடைய பெரிய தந்திரமே. அதுதான் ஷைத்தானுடைய பெரிய தந்திரமே. ஏன்ட்டெல்லாம் வஸ்வாஸ் இல்லை, நான் சுத்தம்ங்க அப்படின்னு பேச்ச முடிச்சிருவாங்க. சுத்தம், அதுக்கு பேரு சுத்தம் இல்ல, சைத்தானுடைய பிடிக்குள் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கறத மார்க்கம் சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி இறைவனுக்கு எதிரான சிந்தனை, அறிவிருப்பான சிந்தனையில் இருந்து அது ஷைத்தான் வந்துட்டான் விளங்கி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்கான துஆக்களை செய்ய வேண்டும். ஒதுவில் இருந்து குளிப்பில் இருந்து இபாதத்துக்கள் எல்லாவற்றிலும் வஸ்வாஸ் வந்த விடாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் வாழ்நாள் முழுக்க வஸ்வாசிலிருந்து நீங்கியவர்களாக, இப்லீஸின் சூழ்ச்சியில் இருந்து நாம் அகப்படாமல் ஒதுங்கியவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.